அங்குசம் நேயர்களுக்கு வணக்கம். தமிழகத்துல இப்படியும் ஒரு மோசடி நடக்குமா அப்படின்னு எல்லாத்தையுமே ஒரு வியப்புல ஆழ்த்தின ஒரு மோசடின்னு சொன்னோம்னா திருச்சியில நடைபெற்ற அந்த பிரணவ் ஜுவல்லரி மோசடி அப்படிங்கிற விவகாரத்தை சொல்லலாம். ஏன்னா ஒரு சாதாரண கிராமத்து ஜனங்களா இருந்தாலும் ஒரு வீட்டுல பொம்பளை பிள்ளைய வச்சிருந்தாங்கன்னா ஏதோ ஒரு நகை அப்படிங்கிற பேர்ல ஏதோ ஒரு நகை கடையில அந்த சீட்டு போடுறதுங்கிறது இயல்பான ஒரு சேமிப்பு முறையில ஒன்றா தமிழகத்துல காலந்தொட்டு இருக்கு. அப்படி ஒரு நம்பிக்கையே சிதைக்கக்கூடிய வகையில கட்டின பணத்துக்கு அந்த சேமித்த நகையை திரும்ப பெற முடியாம அந்த முதலீட்டாளர்கள் தவிர்க்க விட்டு நடைபெற்ற அந்த மோசடிங்கிறது இருக்குது இல்லையா, நிச்சயம் அது தமிழகத்துக்கு ஒரு புதிய மோசடியா தான் அது அமைந்தது. அந்த மோசடி விவகாரத்துல ஒரு முக்கிய திருப்பமாக அந்த பிரணவ் ஜுவல்லரியிடமிருந்து கைப்பற்றப்பட்ட வெள்ளி மற்றும் தங்க நகைகள் தற்போது பொது ஏலத்துக்கு வந்திருக்கு. இது தொடர்பான அறிவிப்பை திருச்சி மாவட்ட பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் வெளியிட்டிருக்கிறாங்க. அது என்ன விவரங்கிறத விரிவா பேசுவோம். ஸ்பான்சர்ஸ் கவி பர்னிச்சர். திருச்சியில் பர்னிச்சர்கள் குறைந்த விலையில் உயர்ந்த தரத்தில் கிடைக்கும் இடம் நம்ம கவி பர்னிச்சர்ஸ். திருச்சியை தலைமையிடமாக கொண்டு செயல்பட்டதுதான் அந்த பிரணவ் ஜுவல்லரி அப்படிங்கிற அந்த நிறுவனம். அது குறுகிய காலத்திலேயே சென்னை, மதுரை, கும்பகோணம், நாகர்கோயில், ஈரோடு, புதுச்சேரின்னு சொல்லிட்டு பல்வேறு இடங்கள்ல அடுத்தடுத்து கிளைகளை பரப்புறாங்க. பல்வேறு கவர்ச்சி திட்டங்களை அறிவிக்கிறாங்க. நடிகர் பிரகாஷ்ராஜ் உள்ளிட்டு நட்சத்திரங்களை வைத்து விளம்பரங்கள் பண்றாங்க. அதை நம்பி பலரும் அவங்களுடைய அந்த முதலீட்டு திட்டங்கள்ல சேர்றாங்க. ஒன் ஃபைன் மார்னிங் கடை பூட்டப்படுது. அவர்கள் முதலீடு செய்த அந்த நகையை அவங்க திரும்ப பெற முடியாம தவிக்கிறாங்க. இது ஒவ்வொரு மாவட்டங்கள்லயும் ஒவ்வொரு விதமாக அந்த விவகாரம் அப்படிங்கிறது வெடிக்குது. நிறைவா அது திருச்சியை தலைமையிடமாக கொண்டது அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக கடந்த 2023 அக்டோபர் 16 8/2023 அப்படிங்கிற எஃப்ஐஆரை திருச்சி மாவட்ட பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் பதிவு செய்யறாங்க. அதனைத் தொடர்ந்து அந்த பிரணவ் ஜுவல்லரினுடைய உரிமையாளரான மதன் செல்வராஜ் மற்றும் பார்ட்னர் அவருடைய மனைவி கார்த்திகா, மேனேஜர் நாராயணன் ஆகியோரை அடுத்தடுத்து அவர்கள் கைது செய்யறாங்க. இந்த மோசடி தொடர்பா இதுவரைக்கும் 2200க்கும் மேற்பட்ட புகார்கள் வந்திருப்பதா சொல்றாங்க. இதனுடைய மதிப்பு ஏறத்தாழ ஒரு 25 கோடி ரூபாய்க்கு மேல இருக்கும் அப்படின்னு அவங்க மதிப்பிட்டு இருக்கிறாங்க. இந்த பின்புலத்துலதான் இந்த பிரணவ் ஜுவல்லரிக்கு சொந்தமான சொத்துக்கள், அசையா சொத்துக்கள், அது தனியா விவகாரம் அது ஓடிட்டு இருக்குது. அதற்கு நடுவுல இந்த நகைகள் அப்படிங்கிறது தற்போது முதல் கட்டமா ஏலத்துக்கு வந்திருக்கு. இந்த மின்னணு ஏலம் அப்படிங்கிறது ஆகஸ்ட் 6 அன்று ஏலத்துக்கு வருது. அன்று ஒரு நாள் அந்த ஏலம் அப்படிங்கிறது நடக்கும். ஏலத்தை நடத்துறது MSTC அப்படிங்கிற நிறுவனம். ஏற்கனவே நியோமேக்ஸ் விவகாரத்துல நம்ம பார்த்திருக்கிறோம். சேம் அந்த நியோமேக்ஸ் வழக்குல ஏலத்தை நடத்துற அதே ஒன்றிய அரசனுடைய நிறுவனம் தான் இந்த பிரணவ் ஜுவல்லரி வழக்குலையும் அந்த ஏலத்தை நடத்துது. முதல்ல இந்த ஏலத்துக்கு என்னென்ன வந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, தங்கத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு 382 ஐட்டங்கள், அது லேடிஸ் மோதிரம், ஜிமிக்கி, தோடு, நெக்லஸ், இது போன்ற பல்வேறு எடைகள்ல கிராம்கள்ல அமைந்த பல்வேறு விதமான அந்த காட்சிக்கு வைக்கப்பட்டிருந்த அந்த தங்க நகைகள் ஒரு 382 ஐட்டம். மொத்தம் அதனுடைய எடை 1558 கிராம் மற்றும் 270 மில்லிகிராம், அதாவது சற்றேறக்குறைய 1.5 கிலோ தங்கம். இதனுடைய ஆரம்பகட்ட விலை 16,46,930 ரூபாய். இந்த ஏலத்துல நீங்க பங்கேற்கணும்னா நீங்க கட்ட வேண்டிய டேவணை தொகை அல்லது EMD கட்டணம் அப்படிங்கிறது 16,34,693 ரூபாய். ஏலத்தை நீங்க 5000 அப்படிங்கிற அளவுல தான் நீங்க உயர்த்தி கேட்க முடியும். அடுத்தது சில்வரை பொறுத்த வரைக்கும் 15,000 கிராம் மற்றும் 332 மில்லிகிராம், அதாவது சற்றேறக்குறைய 15 கிலோ வெள்ளி. இதனுடைய ஆரம்பகட்ட விலை 19,86,658 ரூபாய். இதற்கான EMD கட்டணம் 1,98,665 ரூபாய். இதற்கும் 5000 மடங்குல தான் நீங்க ஏலத்தை இன்க்ரீஸ் பண்ணி கேட்க முடியும். ஆக இந்த நகைகளை நீங்க நேரில் பார்வையிடுவதற்கான ஒரு வாய்ப்பு அவங்க வழங்குறாங்க. அதற்கான தேதி 31/7/2026 அன்று காலை 11 மணி முதல் 4 மணி வரை திருச்சி மன்னார்புரத்தில் இருக்கக்கூடிய அந்த பொருளாதார குற்றப்பிரிவு அலுவலகத்துல நீங்க அந்த நகைகளை பார்வையிடலாம். இந்த நகைகளை பார்வையிடுவது தொடர்பா உங்களுக்கு ஏதேனும் தகவல்கள் தேவைப்பட்டது, முன்கூட்டி நீங்க அதை பதிவு செய்யணும் அப்படின்னு நீங்க விரும்புனீங்கன்னா EWA போலீசாரனுடைய இந்த ஏலத்தை நடத்துறதுக்கு பொறுப்பான அதிகாரியான இன்ஸ்பெக்டர் சுகந்தி அவர்களுடைய தொலைபேசி எண் 95 85 82 92 97. இந்த எண்ணில் நீங்க தொடர்பு கொள்ளலாம். ஏலத்துல பங்கேற்கிறது தொடர்பா உங்களுக்கு வேற ஏதேனும் கூடுதல் தகவல்கள் தேவைப்பட்டதுன்னா இந்த ஏலத்தை நடத்தக்கூடிய அந்த MSTC இணையதளத்துல MSTC அலுவலர்களை நீங்க திரையில தோன்றக்கூடிய அந்த 4 தொடர் வரிசை எண்கள்ல நீங்க தொடர்பு கொள்ளலாம். ஏலம் தொடர்பான இந்த தகவல்களை முழுமையாக பெறுவதற்கு MSTC இணையதளத்தை நீங்க அணுகலாம்.
இந்த பிரணவ் ஜுவல்லரினுடைய அடுத்த கட்ட வழக்கு விவகாரங்கள் குறித்து அடுத்தடுத்து நம்ம பேசுவோம். அங்குசம் அறம் சேனலுக்கு முதல் முறையா நீங்க வந்திருந்தீங்கன்னா மறக்காம அங்குசம் அறம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி.